ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தி ரெசிப்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அத்திப்பழம் வச்சு ஒரு டாஃபி. அத்திப்பழம், பீனட்ஸு, அதாவது வறுத்த நிலக்கடலை, கருப்பு எள்ளு, பாதாம் பருப்பு, ஏலக்காய் இதெல்லாம் வச்சு ஒரு டாஃபி மாதிரி நான் மேக் பண்ண போகிறேன். அந்த டாஃபி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதற்கு தேவையான பொருட்கள். ஃப்ரெண்ட்ஸ், 100 கிராம் அத்திப்பழம், 100 கிராம் பாதாம் பருப்பு, வறுத்த தூள் உரிச்ச மல்லாட்டை 100 கிராம் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பனங்கல்கண்டு, மண் இல்லாத சுத்தமான தனியாக கிடைக்குது அது. 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளு, கருப்பு எள்ளு, 3 ஏலக்காய் சீடை மட்டும் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல மிக்ஸி ஜாரில் நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எள்ளை போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் பனங்கல்கண்டு போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு, கடைசியாக அத்திப்பழத்தை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கிரைண்ட் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ், வெட் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜாரில் ஃபஸ்ட்டு பாதாம் போட்டுக்கணும், அடுத்தது பீனட்ஸ் போட்டுக்கணும், அடுத்தது கருப்பு எள்ளு இதை போட்டு ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். ஏலக்காய் சீடு மட்டும் போடணுங்க. அப்புறம் பனங்கல்கண்டு போட்டுக்கலாம். இதை கிரைண்ட் பண்ண உடனே நல்லா குறகுறப்பு இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஃபஸ்ட்டு நட்ஸை கிரைண்ட் பண்ணுறேன். கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பனங்கல்கண்டு அத்திப்பழத்தையும் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கிரைண்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், கரெக்டான பதத்து தான் இருக்குது. இப்போ நான் கருப்பு எள்ளு போடுறதுனால கொஞ்சம் வெட்டாக இருக்குது. பனங்கல்கண்டு போட்டு நான் இப்போ கிரைண்ட் பண்ணனால இன்னும் நல்லா வெட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கரெக்டான பதம் தான். அடுத்தது நம்ம வந்து அத்திப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அத்திப்பழத்தை இந்த மாதிரி சிசர் வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா முழுசாக போட்டால் அது கிரைண்ட் ஆகாது. அதனால் நம்ம வந்து இதுமாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டோம், நல்லா ஈஸியாக கிரைண்ட் ஆகுங்க. அதுக்கு தான். அப்புறம் நம்ம எள்ளுலாம் தனியாக கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதேமாதிரி பாதாம் பருப்புலாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி டாஃபி மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பீனட்ஸில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அது இல்லாமல் இரும்பு சத்தும் நிறையா இருக்குது. பீனட்ஸும் இது மாதிரி சாப்பிட மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லா பசங்களும் ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி டாஃபி மாதிரி பண்ணி கொடுத்தோம் நல்லா சாப்பிடுவாங்க. பனங்கல்கண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க, ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதனால தான் நான் சர்க்கரைக்கு பதிலாக பனங்கல்கண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் பனங்கல்கண்டு ஆட் பண்ணி கொடுங்க, பெரியவங்க கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லதுங்க. இது இந்த மாதிரி டெய்லி ஒன்று கொடுக்கலாங்க. இந்த சாக்லேட்லாம் அவாய்ட் பண்ணுற டைமில் இந்த மாதிரி கொடுக்கலாங்க, ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை கிரைண்ட் பண்ணிட்டேன். அத்திப்பழம் கடைசியாக போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு பவுடராக இருக்குது. இது கொஞ்சம் வெட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இப்போது உங்களுக்கு இது கரெக்டாக நம்ம வந்து கேக் மாதிரி, அதாவது டாஃபி மாதிரி நமக்கு வந்து மேக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நான் டாஃபி மாதிரி மேக் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு பால் சைஸு இது இப்படி எடுத்து இப்படி பிடிச்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பிடிச்சி நீங்கள் லட்டு பழம் மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி செய்கிறேன். இந்த மாதிரி டாஃபி மாதிரி செய்து பாருங்க, பாருங்க டாஃபி மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நான் செய்துட்டேன். அது மேலே ஒரு கேஷ்யூ வச்சு இந்த மாதிரி மேக் பண்ணணும். அப்படி உங்களுக்கு இது பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் லட்டு டைப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் டாஃபி மாதிரி பிடிச்சிருக்கேன், நடுவில் ஒரு லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுவீங்க, எந்த ஷேப்பில் ட்ரை பண்ணீங்களோ பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் அத்திப்பழம் இருக்குது. அத்திப்பழத்தில் வந்து இரும்பு சத்து நிறையா இருக்குது. பசங்க தனியாக கொடுத்து அத்திப்பழம்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. அதே மாதிரி எள்ளுலாம் வந்து ரொம்ப சேர்த்துக்கணுங்க, அதில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம இரும்பு சத்து உள்ள பொருள், இம்யூனிட்டி அதிகமாக இருக்கிற பொருள் சேர்த்துக்கணுன்றதுனால நான் இதெல்லாம் இந்த மாதிரி டைப்பில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், பசங்களுக்கு கொடுங்க. பீனட்ஸு தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, பாதாம் பருப்பு தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் சேர்த்து நான் ஒரு டாஃபி மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வாசனையாக இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. நீங்கள் செய்து இதை சாப்பிட்டு பாருங்கள். பாய்.